அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது டென்ஸ் என்ற தலைப்பில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பற்றி பார்ப்போம். இவற்றில் முதலில் நாம் நினைவு கூறத்தக்கன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆனது சப்ஜெக்டாக வரும்பொழுது முக்கிய வினைச்சொல்லின் ரூட் வெர்புடன் எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்க வேண்டும். ஹீ, ஷீ, இட் ஆகியவை தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆகும். எனவே இவற்றிற்கு பின் வரக்கூடிய சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை மேற்கண்டவாறு எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்க்க வேண்டும். ரூட் வெர்பானது எஸ்எஸ் அல்லது சிஹெச் அல்லது எஸ்ஹெச் அல்லது ஓ அல்லது எக்ஸ் என்று முடிந்தால் அத்துடன் இஎஸ் சேர்க்க வேண்டும். ரூட் வெர்பானது ஒய்யில் முடிந்து அதற்கு முன் உள்ள எழுத்து ஒரு வவ்வல், அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யு ஆக இருந்தால் அத்துடன் எஸ் மட்டும் சேர்க்க வேண்டும். ரூட் வெர்பானது ஒய்யில் முடிந்து அதற்கு முன் உள்ள எழுத்து ஒரு கான்சனண்டாக இருந்தால், அதாவது வவ்வலாக இல்லாமல் இருந்தால் ஒய்யை நீக்கி அத்துடன் ஐஇஎஸ் சேர்க்க வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் அன்கவுண்டபிள் நவுன் ஏதாவது சப்ஜெக்டாக வந்தால் அதை சிங்குலர் சப்ஜெக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றிற்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. எடுத்துக்காட்டாக வாட்டர், மில்க், ஆயில், டீ, காஃபி, சாண்ட், சுகர், ஹனி, ரைஸ், பிரெட், மணி இது போன்றவைகளுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. பி வெர்பின் பல்வேறு வடிவங்களை முதலில் அறிந்து கொள்வோம். சிங்குலர் பிரசன்ட் ஃபார்மாக இருந்தால் ஆம் அல்லது இஸ். ஐ என்ற ப்ரோனவுனுக்கு ஆமும் மற்றவற்றிற்கு இஸ்ஸும். பாஸ்ட் ஃபார்ம் சிங்குலருக்கு வாஸ். இதேபோல் பிரசன்ட் ஃபார்ம் ப்ளூரலுக்கு ஆர், பாஸ்ட் ஃபார்ம் ப்ளூரலுக்கு வேர். ஃபியூச்சர் ஃபார்மாக இருந்தால் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் ஆகிய இரண்டிற்குமே வில் பி. பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் அவற்றிற்கு பீன். இவ்வாறு பி வெர்பினுடைய வடிவங்களை பிரதியிட வேண்டும். ரூல்ஸ். To express habitual, permanent or frequent actions, வழக்கமான, நிலையான, தொடர்ந்த செயலை குறிப்பிட. 1. He drinks coffee every morning. I play hockey in the evening. Usually I take oil bath on every Saturday. She never goes to school late. இவற்றில் drinks, play, take, goes. இங்கு drinks மற்றும் goes தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she வந்திருப்பதால் எஸ் சேர்த்தும் மற்றவற்றிற்கு I play, I take என்று எஸ் சேர்க்காமலும் பிரதியிட்டுள்ளோம். To express general truths and universal truths, பொதுவான உண்மைகளை மற்றும் உலக பொது உண்மைகளை தெரிவிக்க. Water contains oxygen and hydrogen. The Ganges is a holy river. Children like hearing stories. The sun rises in the east. இவை எல்லாமே பொதுவான உண்மைகளாகும் அல்லது உலக பொது உண்மைகளாகும். ஆகவே இவற்றிற்கு பிரசன்ட் டென்ஸ் பிரதியிட்டுள்ளோம். வாட்டர் இதற்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லை, ஆதலால் கண்டெய்ன்ஸ் என சிங்குலராக கன்சிடர் செய்துள்ளோம். டு கிவ் ஐடியா ஆஃப் ஃபியூச்சர் டைம், வருங்கால கருத்தை தெரிவிக்க. இஃப் இட் ரைன்ஸ்
We shall get wet. After the bell rings, the boys will start writing. We go to Chennai tomorrow. The DEO visits our school tomorrow. To introduce quotations and proverbs maxima. மேற்கோள்கள், பொன்மொழிகள் மற்றும் பழமொழிகள் இவற்றை கூறும் பொழுது present tense ஐ பயன்படுத்துகிறோம். All that glitters is not gold. Slow and steady wins the race. A burnt child dreads fire. Keats says, a thing of beauty is a joy forever. இவையெல்லாம் மேற்கோள்களாகவோ அல்லது பொன்மொழிகளாகவோ அல்லது பழமொழிகளாகவோ உள்ளது. To express scientific principles, அறிவியல் கோட்பாடுகளை கூறும் பொழுது light travels in straight line. The moon reflects only the sunlight. Water contains oxygen and hydrogen. Electrons are negatively charged particle in an atom. To express pre-planned activities, திட்டமிட்ட செயல்களை குறிப்பிட our school reopens on 1st June. My father retires next year. The Kollam mail reaches Egmore by 8:30 a.m. The minister arrives Chennai tomorrow. இவையெல்லாம் எதிர்கால செயல்களாக இருந்தாலும் கூட ப்ரீ-பிளான்ட் ஆக்ஷன்ஸ், முன்னரே திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடியவை. ஆகவே இவற்றிற்கு present tense பயன்படுத்துகிறோம். To express historic present, வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிட பாபர் now leads his men and enters India. Now Columbus and his men see some birds and they all feel happy that the land is near. Now King Boris leads his army and attacks Alexander. Our Jawans rush forward and fire at Pakistani army. இவையெல்லாம் now, அதாவது இப்பொழுது நடைபெறுவது போல உள்ள வரலாற்று நிகழ்வுகள். ஆகவே இவற்றிற்கு present tense பயன்படுத்துகிறோம். In conditional clauses, the verb in both clauses is in the present tense if they are natural laws and habitual reactions. Conditional clauses-இல் main clause மற்றும் if clause இவை இயற்கை விதிகள் மற்றும் வழக்கமான வினைகள் வரும் பொழுது இரண்டுமே present tense ஆக வரும். If you heat ice, it becomes water. If you cool water, it becomes ice. If electricity fails, we use an oil lamp. If he is tired, he doesn't go for a walk. இவையெல்லாம் இரண்டிலும், அதாவது மெயின் கிளாஸ் மற்றும் இஃப் கிளாஸ் இரண்டிலுமே present tense வந்துள்ளது. In conditional clauses, if we used to refer imperative actions, if clause contains present tense and the main clause takes the imperative form. Conditional clauses-இல் imperative actions பயன்படுத்தப்படும் பொழுது main clause-இல் imperative form-உம் if clause-இல் present tense-உம் பயன்படுத்துகிறோம். If electricity fails, switch on the generator. If you feel tired, don't go out. If you see Kumar, please ask him to meet me. If the temperature doesn't come down, call in the doctor. In conditional clauses, if clause contains present tense when main clause is in future tense. Conditional clauses-இல் main clause-இல் future tense வரும் பொழுது if clause-இல் present tense வரும். If I go to Ooty, I shall wear woolen clothes. If you would stop smoking, your health will improve. If it rains for 2 weeks now,
we may have a good harvest. If he plays well, he will become the district champion. Keywords. Present tense-ஐ அறிவதற்கு வாக்கியத்தில் காணப்படக்கூடிய கீழ்க்கண்ட கீவேர்ட்ஸை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்ளலாம். Usually, as usual, generally, in general, always, often, seldom, rarely, regularly, scarcely, hardly ever, whenever, frequently, in these days, as a rule, periodically, in modern days, every time, ever, never, nowadays, daily, every day, every week, every month, every year, some days, sometimes, occasionally, normally. இது போன்ற வார்த்தைகள் பிரசன்ட் டென்ஸை வலியுறுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களில் அமையும். இவற்றிலிருந்து நாம் பிரசன்ட் டென்ஸ் பிரதியிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.